قال الله تعالى في القرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يريد الله بكم اليسر ولا يريد بكم العسر. صدق الله العليم. قال نبينا صلى الله عليه وسلم: إن الدين يسر أو كما قال عليه الصلاة والسلام. அனைத்து புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தானது. அவருடைய சலாத்தும் சலாமும் ஈருலக தலைவர் இறுதி தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் வழியை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபூ தாபிஈன்கள், அவுலியாக்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், நல்லடியார்கள், குறிப்பாக இங்கிருக்கும் நம்மின் மீதும் என்றென்றும் நிலவுவாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா தந்த ஒரு அழகிய மார்க்கம் இந்த இஸ்லாம் மார்க்கம். இந்த இஸ்லாம் மார்க்கத்தில் சொல்லப்பட்ட வணக்கங்களாக இருந்தாலும் சரி, சட்டங்களாக இருந்தாலும் சரி, அனைத்துமே மனிதனுடைய இயல்புகள், மனிதனுடைய பலகீனங்கள், அவன் சந்திக்கக்கூடிய வாழ்க்கை நெருக்கடிகள் என்ற எல்லாத்தையும் முன்வைத்து ஒரு அழகான சட்டங்களையும் இபாதத்துகளையும் இஸ்லாம் நமக்கு வழங்கி இருக்கிறது. சில சட்டங்கள் மார்க்கத்தில் பொதுவான சட்டம், எல்லோருக்குமான சட்டம். சில சட்டங்கள்ல சில மனிதர்களுக்கு சலுகைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. காரணம், அந்த மனிதர்களுடைய உயிரை பாதுகாக்க வேண்டும், உடலை பாதுகாக்க வேண்டும், ஈமானை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக சில சந்தர்ப்பங்களில் சில சலுகைகளை மார்க்கம் தந்திருக்கிறது. எல்லா நேரங்களிலும் எல்லா மனிதர்களும் ஒரே மாதிரி அமல் செய்ய வேண்டும் என்பதாக மார்க்கம் ஒரு கடுமையான நிர்பந்தத்தை கொடுக்கவில்லை. சில சமயம் பலகீனமாகும் பொழுது, சில சமயம் நெருக்கடியான காலகட்டத்தை சந்திக்கும் பொழுது சில சலுகைகளை மார்க்கம் தந்திருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இன்ன தீன யுஸ்ர், மார்க்கம் என்பது லேசானது, மார்க்கத்தில் எந்த ஒரு கஷ்டமும் இல்லை என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், யுரீதுல்லாஹு பிக்குமுல் யுஸ்ர வலா யுரீது பிக்குமுல் உஸ்ர. அல்லாஹ் தஆலா உங்களுக்கு லேசானது தான் நாடி இருக்கிறான். உங்களுக்கு சொல்லப்பட்ட இஸ்லாத்துல சொல்லப்பட்ட அனைத்து காரியங்களும் மிகவும் லேசானது, எல்லா மனிதர்களும் கடைபிடிப்பதற்கு தகுதியானதாக இருக்கும். வலா யுரீது பிக்குமுல் உஸ்ர, அல்லாஹ் தஆலா யாருக்கும் கடினத்தை, கஷ்டத்தை விரும்புவதில்லை. உன்னால செய்ய முடியாதுன்னா நீ செய்யணும், உனக்கு மிகப்பெரிய பாரமாக இருந்தால் நீ செய்யணும் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லவில்லை. குர்ஆன்லையும் ஹதீஸ்லையும் நாம் எடுத்து பார்த்தோம்னா சில விஷயங்களுக்கு சில நேரங்களில் அது மற்ற நேரங்களில் கூடாது என்று இருந்தாலும் சில நேரங்களில் அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கு. கண்ணியத்திற்குரியவர்களே, உயிர் போகக்கூடிய நேரம் ஒரு மனிதருக்கு இருக்கு. அப்போ உயிரை காப்பாற்றுவதற்காக வேண்டி ஹராமாக இருந்தாலும் அதை பயன்படுத்துவதற்கு மார்க்கம் அனுமதி தருகிறது. அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லி காட்டுவான், இன்னமா ஹர்ரம அலைக்குமுல் மைத்தத வத்தம வலஹ்மல் ஹின்ஸீரி வமா உஹில்ல பிஹி லிகைரில்லாஹ். நிச்சயமாக உங்களுக்கு தானாக செத்த பிராணிகள் ஹராம், அதே போல பன்றியினுடைய இறைச்சி ஹராம், மது ஹராம். அது மட்டுமல்ல, அல்லாஹ்வினுடைய பெயர் சொல்லி அறுக்கப்படாதவைகள் உங்களுக்கு ஹராம் என்பதாக அல்லாஹ் தஆலா 4 விஷயங்களை சொல்லுவாங்க. இந்த 4 விஷயங்களை சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா அடுத்து சொல்லுவான், ஃபமனில் துர்ர கைர பாகு வலா ஆதில். யார் நிர்பந்திக்கப்படுகிறாரோ, அதாவது நிர்பந்தம் என்பது 2 விஷயங்கள்னால வருது. ஒரு மனிதருக்கு கடுமையான பசி இருக்குது, எந்த அளவுக்கு வந்துருச்சு அப்படின்னு சொன்னா அவருக்கு உயிர் போயிடும். இப்போ வயிற்றுக்குள்ள ஏதாச்சும்
போட்டாதான் அவருடைய உயிர் பாதுகாக்கப்படும் அப்படிங்கிற ஒரு நிலைமை இருக்கு. இப்போ இவருக்கு முன்னாடி ஹலாலான எந்த வஸ்துவுமே இல்லை, இப்போ இவருக்கு ஹராமான வஸ்து மட்டும்தான் கிடைக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் உயிரை காப்பாற்றுறதுக்காக வேண்டி அது ஹராமாக இருந்தாலும் தற்காலிகமாக அவருக்கு மட்டும் அனுமதி வழங்குகிறது மார்க்கம். கண்ணியத்திற்குரியவர்களே, அதை சொல்லும் போதும் அல்லாஹ் தஆலா சொல்லுவான், கைர பாகின் வலா ஆதீன், வரம்பு மீறக்கூடாது. எவ்வளோ தேவையோ உயிரை காப்பாற்றுறதுக்காக வேண்டி எவ்வளோ தேவையோ அவ்வளோ மட்டும் ஹராமாக இருந்தாலும் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் என்பதாக மார்க்கம் அனுமதி தருகிறது. அப்போ ஹராமான வஸ்துக்கள் சாப்பிடக்கூடாது என்பதாகத்தான் மார்க்கம் சொல்லியிருக்கு. என்றாலும் உயிர் போகக்கூடிய நிலைமையில உயிரை காப்பாற்றுவதற்காக வேண்டி ஒரு மனிதர் நிர்பந்திக்கப்பட்டால் அப்பொழுது அவருக்கு மார்க்கம் சலுகைகள் வழங்குகிறது. அந்த நேரம் மட்டும்தான். அந்த நேரம் அல்லாத மற்ற நேரங்களில் அந்த சலுகைகள் முடிஞ்சு போயிடும். எப்போ இவருக்கு அந்த நிர்பந்தங்கிறது போயிருமோ அப்போ சலுகைகளும் இவருக்கு போயிடும். அதே போல உறுப்புகளை காப்பாற்றுவதற்காக வேண்டியும் ஹராமான வஸ்துகளுக்கு சில நேரங்களில் நபி அவர்கள் அனுமதி தந்திருக்கிறார். அதாவது ஆண்களுக்கு 2 விஷயங்களை நபி அவங்க ஹராம்னு சொன்னாங்க. ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்கள்கிட்ட வந்தாங்க. வரும் பொழுது நபி அவங்களுடைய கையில் ஒரு கையில் தங்கம் இருந்துச்சு, பிடிச்சிட்டு வந்துருந்தாங்க. இன்னொரு கையில் பட்டாடை பட்டு துணி வச்சுருந்தாங்க. இப்போ நபி அவங்க இந்த 2த்தையும் காமிச்சிட்டு, இந்த 2 விஷயங்களுமே என்னுடைய உம்மத்துடைய ஆண்களுக்கு ஹராம், ஆனால் பெண்களுக்கு ஹலால் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. என்னென்ன விஷயம்? ஒன்று தங்கம் மோதிரம் அணிவது, தங்கம் செயின் அணிவது, மற்ற ஆபரணங்களை ஆண்கள் அணிவது என்பது இது ஹராம் என்பதாக நபி அவங்க சொன்னாங்க. அதே போல பட்டு ஆடைகள், பட்டு சம்பந்தமான எல்லா விஷயங்களும் ஆண்கள் அணிவது ஹராம் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஆண்களுக்கு ஹராம் என்பதாக சொல்லிட்டாங்க. ஒரு தடவை அர்ஃபஜா என்பதாக ஒரு சஹாபி, அவங்க ஒரு போரில் போய் அவங்களுடைய மூக்கு அறுபட்டுருச்சு. போரில் போய் எதிரிகளுக்கு மத்தியில் மிக காரசாரமாக சண்டை போட்டு அவங்களுடைய மூக்கு அறுபட்டுருச்சு. இப்போ அந்த நேரத்தில் வெள்ளியிலால் ஆன ஒரு மூக்கை பொருத்தினாங்க. இருக்க மூக்கோடு சேர்த்து வெள்ளியிலால் செய்யப்பட்ட ஒரு மூக்கை பொருத்தினாங்க. கொஞ்ச நாள், ஒரு சில தினங்கள் தான் ஆணிச்சு, அந்த மூக்கில் இருந்து வாடை அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த மூக்கு அழுகி போய் அது வாடை அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சொல்லும் பொழுது நபி அவங்க சொன்னாங்க, தங்கத்தால் ஆன மூக்கை போட்டுக்கோங்க, உங்களுடைய மூக்கோடு சேர்த்து தங்கத்தால் ஆன மூக்கை சேர்த்து பொருத்திக்கோங்க என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அந்த காலத்தில் தங்கத்தால் உறுப்புகளை செய்யும் பொழுது, உறுப்புகளோடு சேர்க்கும் பொழுது அப்பொழுதுதான் அந்த உறுப்பு நிரந்தரமாக இருக்கும். இல்லைன்னா வேறு எந்த இதில் செஞ்சாலுமே அது நாத்தம் அடிக்கும், அழுகி போய்கிட்டே இருக்கும் என்பதற்காக நிர்பந்தத்தின் காரணமாக நபி அவங்க அவருக்கு மட்டும் அது அனுமதியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அப்போ இது போன்ற நிர்பந்தத்தின் காரணமாக உடல் உறுப்புகள் சேதப்படும் பொழுது அவருக்கு மட்டும் தங்கத்தினால் ஆன விஷயங்களை பொருத்துவது மார்க்கம் அனுமதி தருகிறது. அதே போல இபாதத்துகள்லையும் சில நேரங்களில் சில மக்களுக்கு மார்க்கம் சலுகைகளை தருது. ஒரு மனிதருக்கு தொழுகைக்கு முன்பதாக ஒது செய்யணும், ஒது செய்கிறதுக்கு தண்ணி கிடைக்கல, அல்லது ஒது செய்கிற அளவுக்கு உடம்புல தாக்கத்தில்லை, எங்கேயாச்சும் அடிபட்டிருக்கு அல்லது புண்ணு வந்திருக்கு. இப்போ இவர் ஒது செஞ்சார் அப்படின்னு சொன்னால் நோய் அதிகமாகும் அப்படிங்கிற அச்சம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் மார்க்கம் இந்த நேரத்தில் நிர்பந்திக்கலை, கஷ்டப்படுத்தலை. நீங்கள் ஒது தான் செய்யணும், எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் புண்ணே அதிகமானாலும் சரி, உங்களுக்கு என்ன ஆனாலும் சரி, நீங்கள் ஒது தான் செஞ்சாகணும் என்பதாக மார்க்கம் நிர்பந்திக்கலை. மாறாக அந்த மனிதருக்கு மார்க்கம் சலுகை தருது, நீங்கள் இந்த நேரத்தில் தயமம் செய்து கொள்ளலாம். உங்களால் தண்ணியை பயன்படுத்த முடியாதுங்கிற பட்சத்தில் நீங்கள் பத்தயம்மமோ பலம் தஜிது மான் பத்தயம்மமோ நீங்கள் தயமத்தை செய்து கொள்ளலாம் என்பதாக மார்க்கம் சலுகைகளை தருது. அதே போல் இபாதத்துன்னு எடுத்துட்டோன்னா நோன்பு,
ரமலான் மாதத்தில் வயதுக்கு வந்த ஆண்கள் பெண்கள் அனைவர்களுக்கும் 30 நாள் நோன்பு வைக்கிறது ஃபர்லான ஒரு கடமை. எல்லா மனிதர்களும் கண்டிப்பாக அந்த ரமலான் மாதத்தில் நோன்பு வச்சே ஆகணும். ஆனால் எந்த மனிதருக்கு அந்த 30 நாளில் உடம்பு சரியில்லாமல் போயிருச்சோ, கடுமையான காய்ச்சலோ அல்லது கடுமையான ஏதாச்சும் உடல்நிலை கோளாறுகள் ஏற்படுது, அல்லது ஒரு ஊரை விட்டு இவர் வேற ஊருக்கு போகிறாரு, பயணம் செஞ்சு போகிறார். இப்போ இந்த 2 நேரத்திலையும் நோன்பு வைக்கிறது இவருக்கு மிகப்பெரிய ஒரு சிரமமாக ஆயிரும். ஒரு ஊரை விட்டு ஒரு ஊருக்கு போகும் பொழுது பிரயாணம் அப்படிங்கிறது ஒரு சிரமமான விஷயம். அதில் நோன்பு வச்சுக்கிட்டு போகிறது அவருக்கு கூட கொஞ்சம் சிரமமாக ஆகும். அதே போல் நோயான நிலைமையில அவர் நோன்பு வச்சார்னா இன்னும் கொஞ்சம் அவருக்கு சிரமமாக ஆகிடும். இப்போ மார்க்கம் இந்த 2 மக்களுக்கும் சில சலுகைகளை தருது. நீங்கள் வைக்கிறதா இருந்தால் வச்சுக்கலாம். ரமலானுடைய காலத்தில் நீங்கள் பிரயாணம் செஞ்சாலோ அல்லது உடம்பு சரியில்லாமல் போனாலோ நீங்கள் அந்த நாட்களில் நோன்பு வைக்கிறதாக இருந்தால் வச்சுக்கலாம். அப்படி நோன்பு வைக்காமல் விட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னால் பிறகு கலா செஞ்சுக்கோங்க. ஆனால் சிறந்தது நோன்பு வைக்கிறது என்பதாக சலுகைகளை மார்க்கம் தருது. இவங்க அல்லாத மற்ற எல்லோரும் கண்டிப்பாக ரமலானில் 30 நாட்களும் நோன்பு வைத்தே ஆகணும். அதே போல் சில மக்கள் இருப்பாங்க, அந்த ரமலானுடைய காலத்துலேயும் நோன்பு வைக்க முடியாது, உடல் அந்த அளவுக்கு ஒத்துழைக்காது, மிகப்பெரிய வயோதிகத்துக்கு போயிடுவாங்க, அல்லது மிகப்பெரிய நோய்கள் எல்லாம் அவங்களுக்கு வந்திருக்கும், கொஞ்ச நேரம் பசியாக இருக்க முடியாது அவங்களால. அப்படிப்பட்ட மக்களுக்கு ரமலான்லேயும் நோன்பு வைக்க முடியாது. சரி, ரமலானில் விட்டுட்டீங்க, அடுத்து நீங்கள் கலா செய்ய முடியுமா அப்படின்னு பார்த்தா அப்பையும் அவரால் முடியாது, உடல் ஒத்துழைக்காது, அந்த அளவுக்கு முதிர்வாக இருப்பார். இப்போ இவருக்கு மார்க்கம் கண்டிப்பாக நீங்கள் வச்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லலை. அவர் நிர்பந்திக்கப்பட்ட லிஸ்ட்டில் வந்துடுவார். அவருக்கு மார்க்கம் என்ன சொல்லும் அப்படின்னு சொன்னால், அந்த 30 நாளைக்கும் 30 சதக்கத்துல் ஃபித்ர் அளவுக்கு நீங்கள் தர்மம் பண்ணணும் என்பதாக மார்க்கம் இபாதத்துகளில் நிர்பந்தமான நேரத்தில் சில சலுகைகளை வழங்கி தருது. கண்ணியத்திற்குரியவர்களே, மார்க்கம் இப்படித்தான். எப்பெல்லாம் மக்கள் நிர்பந்திக்கப்படுகிறார்களோ, எப்பெல்லாம் மக்களுக்கு சிரமம் ஏற்படுமோ அப்பொழுது மார்க்கம் ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ள அந்த மக்களுக்கு சில சலுகைகளை தரும். அதே போல சில நேரங்களில் ஒரு மனிதர் நிர்பந்தத்தின் காரணமாக குஃப்ருடைய கலிமாவை சொல்லிட்டார் அப்படின்னு சொன்னான், அந்த நேரத்திலையும் அவருக்கு தண்டனை கிடைக்காது என்பதாக மார்க்கத்தில் சொல்லப்படுது. கண்ணியத்திற்குரியவர்களே, அம்மார் இப்னு யாசிர் என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி, அந்த சஹாபியை முஷ்ரிக்கீன்கள் எல்லாமே சிறைப்படுத்திட்டாங்க. கடுமையான முறையில் அவருக்கு வேதனை செய்கிறாங்க. அவரால் தாங்க முடியாத அளவுக்கு வேதனை செய்கிறாங்க. எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னால், ஒரு கட்டத்தில் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அவர் இதை சொல்லிட்டார். இதை நீ சொன்னி அப்படின்னு சொன்னால் உன்னை நாங்கள் விட்டுருவோம் என்பதாக சொல்லி, நபியை நீ திட்டணும், எங்களுடைய கடவுள்களை நீ புகழணும், இப்படி செஞ்சீன்னா உன்னை விட்டுருவோம் என்பதாக சொன்னான். அவங்களால வேதனையை தாங்க முடியலை. ஒரு கட்டத்தில் அவங்க நபி அவங்களை திட்டாங்க. அதுக்கு பிறகு அவர்களுடைய கடவுள்களை புகழ்ந்துட்டாங்க. இப்போ அந்த மனிதர் விடுவிக்கப்பட்டார். அந்த அம்மார் இப்னு யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க நேராக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து, யா ரசூலல்லாஹ், இந்த மாதிரி அதிகமான வேதனைகளை கொடுத்துட்டாங்க, என்னால் தாங்க முடியலை, உங்களை திட்ட சொன்னாங்க, நான் திட்டேன் யா ரசூலல்லாஹ். அதே போல் அவர்களுடைய கடவுள்களை புகழ சொன்னாங்க, புகழ்ந்துட்டேன் யா ரசூலல்லாஹ், என்னுடைய நிலைமை என்ன யா ரசூலல்லாஹ் என்பதாக கேட்டாங்க ரொம்ப வருத்தத்தோடு. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்டாங்க, நீ குஃபருடைய கலிமாக்கள் சொன்னீல, என்னை திட்டும் பொழுதும் அவர்களுடைய கடவுள்களை புகழும் பொழுதும் உன்னுடைய உள்ளத்தின் நிலை என்னவாக இருந்துச்சு? அந்த நேரத்தில் வார்த்தை குஃபருடைய கலிமாவாக இருந்துச்சு, ஆனால் உள்ளம் எப்படி இருந்துச்சு என்பதாக கேட்கும் பொழுது அந்த அம்மார் இப்னு யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொன்னாங்க, கல்பி முத்மஇன்னம் பில் ஈமான். அந்த நேரத்திலையும் நான் ஈமானோட தான் இருந்தேன் யா ரசூலல்லாஹ், மனசார நான் திட்டலை யா ரசூலல்லாஹ், ஈமானோட இருந்தேன், நாவுல மட்டும்தான் நான் சொன்னேன் என்பதாக அந்த அம்மார் இப்னு யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொன்னப்ப
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அப்படி செஞ்ச அப்படின்னு சொன்னா இனிமே ஒரு கால் அவங்க உன்னை நிர்பந்திச்சாங்கன்னா இதை சொன்னாலுமே உனக்கு தப்பு இல்லை. அதாவது நிர்பந்தத்தின் காரணமாக இது போன்ற குஃபுர் வார்த்தைகளை மனதார சொல்லாம வெறும் நாவால சொல்வதனால உனக்கு எந்த ஒரு குற்றமும் இல்லை, எந்த ஒரு தண்டனையும் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வராது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. ஆக கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு மனிதன் நிர்பந்திக்கப்படுறாரு, அதாவது குஃப்ருடைய கலிமாவை சொல்லணும், அல்லாஹ்வை நீ விட்டுறணும் என்பதாக சொல்லும் பொழுது விடமாட்டேன் என்பதாக இருப்பது தக்குவாவினுடைய உச்சகட்டம். ஆனால் மார்க்கம் அந்த நேரத்தில் நிர்பந்திக்கப்பட்ட மனிதருக்கு சொல்லக்கூடிய ஒரு வழிகாட்டுதல் என்ன அப்படின்னு சொன்னால், உள்ளத்தில் அல்லாஹ்வை நினச்சிட்டு வெறும் நாவால நீ சொல்லிக் கொள்ளலாம் என்பதாக சில சலுகைகள் அந்த மனிதருக்கு தரும். அதே போல ஒரு மனிதர் உணர்ச்சி வெள்ளத்தினால ரொம்ப சந்தோஷத்தினால குஃப்ருடைய கலிமாவை சொல்லினாலும் அவருக்கும் தண்டனை இல்லை என்பதாக சொல்லப்படுது. கண்ணியத்திற்குரியவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்க, அல்லாஹு தஆலா எந்த அளவுக்கு தன்னுடைய அடியான் பாவம் செஞ்ச அடியான் அவனிடத்துல தௌபா செஞ்சானா அல்லாஹ் எவ்வளோ சந்தோஷப்படுறான் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுவாங்க. ஒரு மனிதர் வனாந்தர காட்டுக்கு போயிட்டாரு. அந்த இடத்துல யாருமே இல்லை, எந்த மரம் செடியும் இல்லை, எந்த மனிதர்களும் இல்லை, எந்த குடியிருப்புகளும் இல்லை. இப்போ இவர் கொண்டு வந்த அந்த வாகனம் காணாமல் போயிருச்சு, குதிரையோ கழுதையோ காணாமல் போயிருச்சு. அந்த குதிரையில் அல்லது கழுதையில் தான் அவருடைய உணவுப் பொருட்கள், அவருடைய தண்ணீர் எல்லாமே இருந்துச்சு. இப்போ அது காணாமல் போயிருச்சு. இவர் ரொம்ப தேடிட்டு ரொம்ப களைச்சு போயிட்டு இனிமேல் இது எனக்கு கிடைக்காது அப்படின்னு நினச்சி ஒரு மரத்துக்கு அடியில் போய் படுக்கிறார். கண்ணை மூடுறாரு. கண்ணை மூடி தூங்கிட்டு கண்ணை திறக்கும் பொழுது எந்த வாகனம் காணாமல் போச்சோ அந்த வாகனம் இவர் முன்னாடி நிற்கிது, அவருடைய உணவுப் பொருட்களோடு நின்றுச்சு அப்படின்னு சொன்னால் அந்த மனிதர் எந்த அளவுக்கு சந்தோஷப்படுவார். யா அல்லாஹ், நான் தான் இறைவன், நீ தான் அடிமை என்பதாக மாற்றி சொல்லிடுவார். அல்லாஹ் தான் இறைவன், இவர் தான் அடிமை. ஆனால் அவர் சந்தோஷத்தில் அந்த அளவுக்கு அவருக்கு ரொம்ப சந்தோஷத்தில் அவர் சொல்லுவார், யா அல்லாஹ், நான் தான் இறைவன், நீ தான் அடிமை என்பதாக சந்தோஷத்தில் அவர் சொல்லுவார். அவர் எந்த அளவுக்கு சந்தோஷப்படுவாரோ அந்த அளவுக்கு அல்லாஹு தஆலா தன்னுடைய அடியான் தௌபா செஞ்சா சந்தோஷப்படுறா என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னார். ஆக உணர்ச்சி வசப்பட்டு ஒரு மனிதர் தவறான கரிமாக்கள், குஃப்ரான கரிமாக்களை சொன்னாலும் அல்லாஹ்விடத்தில் தண்டனை இல்லை என்பதாக சொல்லுவான். கண்ணியத்திற்குரியவர்களே, மார்க்கம் இந்த அளவுக்கு எந்தெந்த நேரத்திலலாம் மனிதன் நெருக்கடியான சூழ்நிலைகளை சந்திப்பானோ அந்தந்த நேரத்திலலாம் மார்க்கம் நீ என்ன நெருக்கடியாக சந்தித்தாலும் நீ மார்க்கத்தில் சொல்லப்பட்டதை செஞ்சு ஆகணும் என்பதாக அவனுடைய சக்திக்கு மீறி ஒரு சட்டத்தை கொடுக்கல. மாறாக சில நேரங்களில் சில சலுகைகளை மார்க்கம் கொடுக்குது. ஆனால் கண்ணியத்திற்குரியவர்களே, அந்த சலுகைகள் நிர்பந்திக்கப்பட்டால் மட்டும்தான். அதே போல் யாருக்கு நிர்பந்தம் இருக்குதோ அவருக்கு மட்டும்தான். அதே போல் எவ்வளவு நிர்பந்தமோ, எவ்வளவு தேவையோ, எவ்வளவு அவசியமோ அது மட்டும்தான். அது அல்லாமல் ஒரு மனிதர் செய்யும் பொழுது அது நிர்பந்தமாக ஆகாது, அது சலுகையாக ஆகாது, மாறாக அது குற்றமாக ஆகிவிடும். கண்ணியத்திற்குரியவர்களே, இன்னைக்கு பல விஷயங்கள் நிர்பந்தம் இல்லாமல் செய்யப்படுது. அதில் முதல் விஷயமாக சொல்லுவாங்க ஃபோட்டோக்கள் எடுப்பது. அதாவது ஃபோட்டோ பிரிண்டாக எடுக்கிறது இருக்குது. மார்க்கத்தை பொறுத்தவரையும் உருவப்படம் எடுப்பது என்பது ஹராமான ஒரு விஷயம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, நாளை மறுமை நாளில் அதிகமாக அதாவு செய்யப்படுபவர்கள் உருவப்படம் எடுப்பவர்கள் என்பதாக சொன்னாங்க. ஆனால் மார்க்கத்தினுடைய அடிப்படையில் சில நேரங்களில் நிர்பந்தமாக ஆகுது. உதாரணத்துக்கு பாஸ்போர்ட் எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம ஃபோட்டோ எடுத்து தான் ஆகணும். அதே போல் டிரைவிங் லைசன்ஸ் அப்படிங்கிற பட்சத்தில் ஃபோட்டோ எடுத்து தான் ஆகணும். இது போன்ற நிர்பந்தத்து நேரத்தில் எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் அது குற்றமாக கணிக்கப்படாது, அவருக்கு சலுகையாக இருக்கும். இது அல்லாமல் ஒரு மனிதருக்கு அன்பளிப்பாக கொடுக்குறோம் அப்படிங்கிற பேரில் அவரை ஃபோட்டோ எடுத்து அதை ஃப்ரேம் எடுத்து அவருக்கு கொடுக்குறது,
அல்லது தன்னுடைய பிரமையோ அல்லது தனக்கு தெரிஞ்சவங்களுடைய பிரமையோ ஒரு ஃபோட்டோவாக எடுத்து நம்முடைய வீட்டில் தொங்க விடுறது, இது போன்ற விஷயங்கள் இருக்குது. இது குற்றமான ஒரு விஷயமாக இருக்குது. இது நிர்பந்தமான விஷயமாக இல்லை. எந்த அளவுக்கு மார்க்க அறிஞர்கள் சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னால், ஒரு மனிதர் கேட்குறாரு, ஒரு மார்க்க தீர்ப்பு கேட்குறாங்க ஒரு பெரிய மதரசால். அதாவது, நான் ஃபோட்டோ ஸ்டூடியோ கடை வைக்கலாமா? அதாவது ஃபோட்டோ ஸ்டூடியோ கடையிலையும் நான் எது செய்வேன் அப்படின்னு சொன்னால், யாருக்கெல்லாம் நிர்பந்தத்தினால ஃபோட்டோ எடுக்க வராங்களோ அவங்களுக்கு மட்டும் நான் ஃபோட்டோ எடுத்து கொடுப்பேன். அதாவது பாஸ்போர்ட்டுக்காக வேண்டி என்கிட்ட ஃபோட்டோ எடுத்து கொடுங்க அப்படின்னு கேட்டால் ஃபோட்டோ எடுத்து கொடுப்பேன். அதே மாதிரி டிரைவிங் லைசன்ஸுக்காக வேண்டி வேணும் அல்லது ஆதார் கார்டுக்காக வேணும், இப்படின்னு எதெல்லாம் நிர்பந்தமோ அதுக்காக வேண்டி மட்டும் என்கிட்ட வந்தாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு நான் ஃபோட்டோ எடுத்து கொடுப்பேன். இப்படிப்பட்ட ஃபோட்டோ கடையை நான் வைக்கலாமான்னு சொல்லி ஒருத்தவர் கேள்வி கேட்டிருக்காரு. மசாயில் கேட்டு ஒரு மதரசாவுக்கு அனுப்பியிருக்காங்க. அப்போ அந்த மதரசாவில் விளக்கம் சொல்கிறாங்க, நிர்பந்தம் அப்படிங்கிறது அந்த மனிதருக்கு. இப்போ ஒருத்தர் ஃபோட்டோ பாஸ்போர்ட்டுக்கு ஃபோட்டோ தேவை அப்படின்னு சொன்னால் அவருக்கு நிர்பந்தம், ஃபோட்டோ எடுத்து தான் ஆகணும். இப்போ நீங்கள் வேலை பார்க்குறீங்களே, இது உங்களுக்கு நிர்பந்தம் இல்லை. ஏன்னு சொன்னால் இதெல்லாம் வேறு எத்தனையோ வேலைகள் இருக்குது, அந்த வேலை மூலியமாக நீங்கள் சம்பாதிச்சுக்கலாம். இது உங்களுக்கு நிர்பந்தம் இல்லை, ஆனால் அவருக்கு அது நிர்பந்தம் என்பதாக சொல்லுவாங்க. ஆக கண்ணியத்திற்குரியவர்களே, ஃபோட்டோக்களை எடுத்து அல்லது ஃப்ரேம்களாக மாற்றுவது இருக்குது மார்க்கம். அது நிர்பந்தத்தினுடைய அடிப்படையில் வராது. இதை விட்டு நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். அதே போல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு தடவை வீட்டில் இருக்கிறாங்க. இப்போ ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் வர என்பதாக நபி அவங்கள்ட்ட சொல்லியிருந்தாங்க. ஆனால் நபி அவங்க உட்காந்துருக்கிறாங்க, வரவே இல்லை. நபி அவங்களும் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, வரலை. அப்போ நபி அவங்க தன்னுடைய கையில் இருக்கக்கூடிய குச்சியை வச்சுட்டு தரையில் போட்டுக்கிட்டே இருந்தாங்க. போட்டுக்கிட்டு இருக்கும் பொழுது சொன்னாங்க, அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர்கள் இந்த வானவர்கள் இருக்கிறாங்களே, சொன்ன காரியத்தை சரியாக செய்வாங்களே, இந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வராததுக்கு என்ன காரணமாக இருக்கும்? அவங்க இந்த நேரத்தில் வரேன்னு சொன்னாங்க, ஆனால் வரலை, காரணம் என்னவாக இருக்கும் என்பதாக அந்த யோசிச்சுக்கிட்டே இருந்தாங்க நபி அவங்க. அப்போ குச்சி கீழே விழுந்துருச்சு. அதுக்கப்புறம் நபி அவங்க குச்சி எடுத்துட்டு திரும்பி பார்க்கும் பொழுது நபி அவங்களுடைய கட்டிலுக்கு கீழே ஒரு குட்டி நாய் படுத்திருந்துச்சு. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள்ட்ட கேட்டாங்க, இந்த நாய் எப்படி வந்துச்சுன்னு கேட்டாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொன்னாங்க, எனக்கு தெரியாது யா ரசூலல்லாஹ். நபி சொன்னாங்க, இந்த நாயை துரத்தி விடுங்க. அப்போ அந்த நாயை வீட்டை விட்டு துரத்தி விட்டதுக்கு பிறகு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வீட்டுக்குள்ளே வந்தாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்டாங்க, ஜிப்ரீலே, நீங்கள் குறிப்பிட்ட நேரத்தில் வரேன்னு சொன்னீங்க, நான் உங்களுக்காக வேண்டி வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன், ஆனால் நீங்கள் வரலையே, இவ்வளோ நேரம் கழித்து வந்திருக்கீங்களேன்னு கேட்கும் பொழுது அப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொன்னாங்க, நான் வீட்டுக்குள்ளே வராததுக்கு காரணம் இந்த நாய் தான். இந்த நாய் இருக்கிறதுனால நான் வீட்டுக்குள்ளே வரமாட்டேன் என்பதாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்லிட்டு சொல்லுவாங்க, இன்னா லா நதுகுலு பைத்தன் ஃபீஹி கல்புன் வலா சூரத்துன். எந்த வீட்டில் நாயும் உருவப்படமும் இருக்குமோ அந்த வீட்டில் மலக்குமார்களாகிய நாங்கள் உள்ளாக்க வரமாட்டோம் என்பதாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொன்னாங்க. எந்த வீட்டில் பாதுகாப்புக்கு இல்லாமல் தேவையில்லாமல் நாய்கள் வளர்க்குறாங்களோ அந்த முஸ்லீமான வீட்டில் மலக்குமார்கள், ரஹ்மத்துடைய மலக்குமார்கள் வரமாட்டாங்க. அதே போல் எந்த வீட்டில் உருவப்படங்கள் மாட்டப்பட்டிருக்கோ, சில உருவப்படங்கள் இருக்குது, அது நிர்பந்தத்தின் காரணமாக வச்சுருக்கோம், காசு பாக்கெட்டில் வச்சுருக்கோம், பள்ளிவாசலுக்கு எடுத்துகிட்டு வந்திருப்போம், அதுலேயும் உருவப்படம் இருக்குது, ஆனால் அதை விட்டுட்டு நம்மளால் இருக்க முடியுமானா இருக்க முடியாது, அதுதான் வாழ்வாதாரமாக இருக்குது. அப்படிங்கிறப்ப அது ஒரு நிர்பந்தம். நிர்பந்தத்தின் காரணமாக வச்சிருக்கக்கூடியதுக்கு அல்லாஹ் தஆலா சலுகை கொடுத்துருக்கா, மார்க்கம் சலுகை கொடுத்துருக்கு. ஆனால் நிர்பந்தம் இல்லாமல் தேவையில்லாமல் உருவப்படங்கள் நம்முடைய வீட்டில் வச்சிருக்கிறது, நம்முடைய வீட்டில் மாட்டி விட்டுருக்கிறது இருக்குது, இது மார்க்கம் தடை செய்யக்கூடிய ஒன்றாக இருக்குது. எனவே இது போன்ற விஷயங்களை விட்டு நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். அதே போல வங்கியுடன் தொடர்பு வைத்துக் கொள்வது, அதாவது பேங்கோட தொடர்பு வச்சுக்கிறது இருக்குது. கிட்டத்தட்ட பேங்க்கு எது அடிப்படையில் நடக்குது அப்படின்னு சொன்னால் வட்டியுடைய அடிப்படையில் தான். ஒரு மனிதர் எவ்வளோ காசு கொடுத்துருக்காரோ அந்த காசை வேற ஒரு மனிதருக்கு வட்டியாக கொடுத்து அதனுடைய அடிப்படையில் தான் சுழற்சி முறையில் நடக்குது.
இப்போ இந்த பேங்கை எந்த மனிதரும் தொடர்பு கொள்ளக்கூடாது தான். ஆனால் நிர்பந்தத்தின் காரணமாக வீட்டில் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் பாதுகாக்க முடியாது, பாதுகாப்பு சிறப்புமா அப்படிங்கிற பட்சத்தில் நாம் பேங்க்கில் போடுறோம். இது மார்க்கத்தின் அடிப்படையில் கூடும் ஆகுமானது தான். என்றாலும் கூட அந்த பேங்க்கில் நாம் பாதுகாப்புக்காக வேண்டி வச்சுருக்கோம். அப்படி வச்சிருக்க சமயத்தில் அவங்க அதுக்காக வேண்டி ஏதாச்சும் வட்டி கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னால் அதை நாம் பயன்படுத்தக்கூடாது. அதை நன்மையை நாடாமல் ஏழை மக்களுக்கு அதை நாம் எடுத்து கொடுத்துடணும். ஏழை மக்களுக்கு கொடுக்கும் பொழுது அவங்களுக்கு அது ஹலால் ஆயிரும், ஆனால் நமக்கு அது ஹராம். எனவே நிர்பந்தத்தின் காரணமாக பேங்க்கில் போய் நாம் வச்சுருக்கோம், ஆனால் அவங்க அதுக்காக வேண்டி ஏதாச்சும் வட்டி பணம் கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னால் அதை நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அதே போல் சில இன்சூரன்ஸுகள் இருக்குது, நிர்பந்தத்தின் காரணமாக எடுத்து தான் ஆகணும். அதில் ஒன்று தான் வண்டிக்கான இன்சூரன்ஸ். வண்டிக்கான இன்சூரன்ஸ் எல்லா மனிதர்களும் எடுத்து தான் ஆகணும். வண்டின்னு எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் ஷோரூம் விட்டு வெளியே வரும் பொழுதே அதுக்கான காசையும் வாங்கிட்டு தான் விடுவாங்க. குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு கண்டிப்பாக அதை போட்டு தான் ஆகணும். இல்லைங்கிற பட்சத்தில் போலீஸ்கிட்ட அபராதம் கட்டணும். இப்படிப்பட்ட ஒரு நிர்பந்தமான சூழ்நிலையின் காரணமாக வண்டி இன்சூரன்ஸ் மார்க்கத்தில் கூடும். இது அல்லாமல் மருத்துவ காப்பீடு என்பதாக சொல்லுவது, இதெல்லாம் வேறு லைஃப் இன்சூரன்ஸ் என்பதாக சொல்லுவது, இது போன்ற இன்சூரன்ஸுகள்லாம் மார்க்கம் அனுமதி தரல. காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் அதில் வட்டியும் சூதாட்டமும் இருக்கு. ஒரு மனிதர் ஒரு குறிப்பிட்ட தொகையை செலுத்துவார். இந்த வருஷத்துக்குள்ளே இவருக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால், அல்லது இவருக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அவருடைய சிகிச்சைக்காக வேண்டி அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி கொடுக்கும் என்பதற்காக வேண்டி இவர் ஒரு குறிப்பிட்ட காசு கட்டிக்கிட்டே வருவார். ஆனால் அந்த வருஷத்தில் அவருக்கு உடம்பு சரியில்லாமையே போகவே போகாது, நல்லாவே இருப்பார். இப்போ இவர் கட்டின காசு இவருக்கு கிடைக்காம போயிடும். இன்னொருத்தவர் கட்டிக்கிட்டே வருவார், அவருக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடும், ஆப்ரேஷனுக்காக வேண்டி கூட காசு கொடுப்பாங்க. இவர் 10,000 கட்டினார்னா அவங்க 50,000 1 லட்சம் கொடுப்பாங்க. இப்போ இவருக்கு அதிகமாக கிடைக்குது. இது எப்படிப்பட்ட ஒரு விஷயம் மார்க்கத்துடைய அடிப்படையில் அப்படின்னு சொன்னால் சூதாட்டத்துக்கு சமம். எப்படி சூதாட்டத்தில் போய் ஒவ்வொருத்தவங்களும் 1000 ரூபாய் கட்டுவாங்க, ஜெயிச்சா ஒருத்தவருக்கு 1 லட்சம் கிடைக்கும், தோத்துட்டா ஒருத்தவருக்கு ஒன்றுமே கிடைக்காது. அதே அடிப்படையில் உள்ளது தான் இதுவும். எனவே இது போன்ற இன்சூரன்ஸுகள் எல்லாம் நாம் மார்க்கம் அனுமதி தரலை. ஆனால் நிர்பந்தத்தினால போட்ட அந்த வண்டி இன்சூரன்ஸ் இருக்கு, இது மார்க்கம் அனுமதி தருது. என்றாலும் ஒரு காலகட்டத்தில் நவுது பில்லா அல்லாஹ் பாதுகாக்கணும், நமக்கு வாகன விபத்து நடந்துருச்சு அப்படிங்கிற பட்சத்தில் அந்த கம்பெனிலேருந்து ஒரு காசை கொடுத்தாங்கன்னா நாம் எவ்வளோ காசை கட்டியிருக்கோமோ அதை மட்டும் நாம் வாங்கிக்கலாம். அவங்கள்ட்ட இருந்து நாம் எவ்வளோ கட்டியிருக்கோமோ அதை மட்டும் எடுத்துக்கிட்டு மீதி எக்ஸ்ட்ரா எவ்வளோ தராங்களோ அதை ஏழைகளுக்கு தந்து விட வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, இதே மாதிரி தான் பல விஷயங்கள் இருக்குது. அதே போல் கவர்மெண்ட் ஜாபில் இருக்கவங்களுக்கு பிஎஃப் என்பதாக பிடிப்பாங்க. பிடிக்கும் பொழுது அவங்க ஒரு தொகையை பிடிச்சிக்கிட்டே வருவாங்க. அந்த தொகை இல்லாமல் கடைசியாக கொடுக்கும் பொழுது எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்க. அப்படி அதாவது பிடிச்ச தொகை ஒன்றா இருக்கும், கொடுக்கும் பொழுது அதை விட அதிகமாக கொடுப்பாங்க. இது வட்டி என்பதாக சொல்லப்படுது. நம்ம இடத்துல எவ்வளோ பிடிச்சிருக்காங்களோ அதை நாம் வாங்கிக்கலாம். உதாரணத்துக்கு ஒருத்தர் வேலை பார்க்குறாரு அப்படின்னா அவர்கிட்ட மாதம் 1000 ரூபா கொடுக்கிறாங்க பிஎஃப் என்பதாக. இப்போ 5 வருஷத்துக்கு பிறகு 60 மாதம் வருது, இவருடைய காசு 60,000 வந்துடும். இப்போ 60,000 இல்லாமல் அவருக்கு 1 லட்சம் தராங்க. அப்படிங்கிற பட்சத்தில் 60,000 இவர் வாங்கிக்கணும், 40,000 வேண்டாம் என்பதாக சொல்லணும். இல்லை கொடுத்து தான் ஆகும் அப்படிங்கிற பட்சத்தில் அதை வாங்கி ஏழைகளுக்கு கொடுத்துடணும். அதே போல் ஃபிக்ஸடு டெபாசிட் என்பதாக போடுறது மார்க்கத்தில் தடுக்கப்பட்ட ஒன்றாக இருக்குது. அதாவது நிறைய பேர் இஸ்லாமியர்களில் கூட வயசான காலத்தில் என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் தான் சேர்த்து வச்சிருந்த காசை ஒரு 5 லட்சமோ 10 லட்சமோ பேங்க்கில் போட்டு அதுலேருந்து வரக்கூடிய வட்டி பணத்தை சாப்பிடக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. கண்ணியத்திற்குரியவர்களே, மார்க்கம் தடுத்த மிக மோசமான விஷயம் வட்டியாக இருக்குது. இதை விட்டு முற்றிலுமாக நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, பேங்குடன் தொடர்பு வைத்திருப்பது இருக்குது, இது நிர்பந்தத்தினால நம்முடைய பணங்களையும் பொருட்களையும் பாதுகாப்பதற்காக வேண்டி மட்டும்தான் நாம் தொடர்பு வைத்துக் கொள்ள வேண்டுமே தவிர அந்த பேங்க்லேருந்து எந்த ஒரு லாபத்தையும் பெறும் நோக்கில் நாம் அதற்கு தொடர்பு வைத்துக் கொள்ளக்கூடாது. கண்ணியத்திற்குரியவர்களே, அதே போல மார்க்கத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, நின்று தொழுக முடிஞ்சா நின்று தொழுகுங்க, நின்று தொழுக முடியலைங்கிற பட்சத்தில் உட்கார்ந்து தொழுகுங்க என்பதாக சொன்னாங்க.
கண்ணியத்திற்குரியவர்களே, உட்கார்ந்து தொழுகிறதுலையும் சில சட்டங்கள் இருக்கு. ஒரு மனிதருக்கு பரலான தொழுகை நின்று தொழுக முடியும் அப்படிங்கிற பட்சத்தில் நின்று தான் தொழுக ஆகணும். ஆனால் சுன்னத்து நஃபிலான தொழுகைகளை நின்று தொழுக முடியும் என்றாலும் உட்கார்ந்து தொழுகிறார் அப்படின்னு சொன்னால் கூடிக்கும். ஆனால் பர்லு தொழுகையில் நின்று தொழுக முடியும் என்று இருந்தால் அவர் உட்கார்ந்து தொழுதார்னா தொழுக கூடிக்காது. அதே போல கீழே உட்கார்ந்து தொழுக முடியுங்கிற பட்சத்தில் ஒருத்தர் சேர்ல உட்கார்ந்து தொழுதார்னா அதுவும் கூடாது என்பதாக உலமா பெருமக்கள் சொல்லுவாங்க. அதே போல சேர்ல உட்கார்ந்து தொழுகும் பொழுதும் ருக்குவுடைய நேரத்திலையும் சஜிதாவுடைய நேரத்திலையும் முட்டியில மட்டும்தான் கையை வைக்கணும். கையை முன்னாடி கொண்டு போகக்கூடாது. சில பேர் சஜிதா செய்யும் பொழுது கையை இப்படி வச்சுட்டு சஜிதா செய்வாங்க, அதுவும் கூடாது. கண்ணியத்திற்குரியவர்களே, இது போன்ற நிர்பந்தமான கட்டங்கள்ல மார்க்கம் சில சலுகைகளை வழங்குது. அந்த சலுகைகள் யார் நிர்பந்திக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் வழங்குது. எனவே அந்த நிர்பந்திக்கப்பட்டவர்களுக்கு உள்ள சலுகைகளை நாமளும் பயன்படுத்துவது இருக்குது. இது மார்க்கம் தடுத்த ஒரு விஷயமாக இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் அல்லாஹ்வும் எதை தடுத்தார்களோ அதை விட்டு தவிர்த்து கொள்ளக்கூடிய வாக்கியமும்